கிரிக்கெட்ல வந்து எதுவும் நடக்கும், சொல்லக்கூடிய விஷயங்களை நாம என்னதான் சொன்னாலும் சில வேளையில் அது எதிர்மாறான பல என்ன சொல்றது அந்த ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் எதிர்பாராத விஷயம் ஒன்றும் சொல்ல இயலாது. எதிர்பார்த்த விஷயம் கொஞ்சம் சந்தேகத்தோடு நடைபெற்றிருக்கிறது. இந்தியா 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 இன்று நாள் முழுவதும் இந்தியா உலக கிண்ணத்துக்கான மகளிர் உலக கிண்ண இறுதிப் போட்டி பற்றிய தகவல்கள் பறந்து கிடக்கு. சமூக வலைதளங்கள் முழுவதும், மீடியாக்கள் முழுவதும், உலகம் முழுவதும் பேசுற ஒரு முக்கியமான விஷயமா மாறி இருக்கு. இது ஒரு பெரிய ஒரு திருவிழாவா நேற்றைய போட்டி இறுதிப் போட்டியை மிஞ்சி ஒரு போட்டியாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஆஸ்திரேலியா அணியை வெற்றி பெற்று இந்திய அணி 3வது தடவையாக இறுதிப் போட்டிக்கு போறாங்க. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல ஆக அதிகமா பகிரப்பட்ட இந்த படம் ஜெமிமா ரோட்ரிகஸ். இவங்களை பத்தி நான் சும்மா தேடி பார்த்தேன். நான் இந்த போட்டோஸ் நம்ம என்ன போட்டோ அதிகமா ஷேர் ஆகுது, இந்த மாதிரி ஒன்று நடக்குது, என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க ஓகே வின் பண்ணிட்டாங்க. ஆனா இவங்க யாருன்னு பார்த்தா இந்திய மகளிர் அணியில இவங்களுக்கு நிரந்தர இடம் இல்லை. 2வது வாரது, 3வது வாரது, 4வது வாரது, 5வது வாரது, சில போட்டிகளில் வெளியே இருக்கிறது. இந்த மாதிரி தான் கடந்த போட்டிகளில் இவங்க இந்த உலகக்கண்ட போட்டிகளில் சில போட்டிகளில் வெளியே இருந்திருக்காங்க. ஆனா இந்த போட்டியில இவங்க இல்லைன்னா இந்த போட்டி வந்து எந்த அளவுக்கு இந்திய அணிக்கு சாதகமா இருந்திருக்கும்னு சொல்ல முடியாது. நான் போட்டியை பார்த்து கொண்டிருந்தேன். குறிப்பா ஜெமிமா ரோட்ரிகஸ் பேட்டிங் வேற கதையே இல்லைன்னு சொல்லலாம். ஜெமிமா ரோட்ரிகஸ் அந்த விளையாடிய விதம், நாங்க நார்மலா சொல்லுவோமே இந்த கனாப்பாறை குருட்டுலக்கில் அடிச்சது, அதெல்லாம் எதுவுமே கிளீன் பேட்டிங். எங்க எப்படி எந்த ஃபீல்டர்ஸுக்கு எந்த இடத்துல அடிக்க வேணும், அந்த டில்ஸ்கு மாதிரியான ஒரு ஷாட் அடிச்சதா இருக்கட்டும், ஏனி அந்த துடுப்பாட்டங்கள் கெப்புகளை பார்த்து அடிச்சது, அதுல ஒரு உண்மையில் மெச்ச வைத்தது. ஒரு விஷயம் நான் சும்மா பார்க்கும்போது சில அந்த ஹைலைட்ஸ் பார்த்தேன். ஆஸ்திரேலியா அணி வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கெல்லாம் ஃபீல்டர்ஸை வந்து செட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்றாங்க. பார்த்து 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 பண்றாங்க. ஆனா அவங்க 4 ஓட்டம் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்த பந்து அவங்க 2 ஓட்டம் ஓடுறாங்க, 1 ஓட்டம் ஓடுறாங்க. இந்த மாதிரி எந்தெந்த ஏரியாக்குள்ள எல்லாம் அடிக்க முடியுமோ அந்தந்த ஏரியாக்கெல்லாம் அடிச்சு ஆஸ்திரேலியா அணி ஒரு கட்டத்துக்கு மேல என்னடா நடக்குது, என்ன இது, என்ன இப்படிலாம் நடக்குமா கிரிக்கெட்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க செய்துட்டு இருந்த போதும் இது ஒரு ஆண்கள் உலக கிண்ணத்திலே இல்ல ஆண்கள் போட்டியிலேயே கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்கல. இல்ல இதுலயும் இதுவரை நடைபெற்ற ஆண்கள் பெண்களுக்கான உலக கிண்ண போட்டிகளில் கூடுதலான ஓட்டங்கள் துரத்தி அடிக்கப்பட்ட போட்டியாக இது மாறி இருக்கு. ஆண்கள் கிரிக்கெட்லயும் இந்த ஓட்டங்களை 319 அடிச்சது ஆஸ்திரேலியா. அதுவும் ஆஸ்திரேலியா மகளிர் அணி அப்படின்றது மகளிர் உலக கிண்ண போட்டிகளில் அல்லது மகளிர் ஒரு நாள் சதேச போட்டிகளில் ஆஸ்திரேலியா இந்திய அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற முதல் போட்டியில் இதே தொடரில் 331 இந்தியா அடிச்ச நேரம் ஆஸ்திரேலியா துரத்தி அடிச்சு அப்ப ரெக்கார்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நாளைக்குள்ளே இந்தியா அதே ஆஸ்திரேலியாவுக்கு திருப்பி துரத்தி அடிச்சு திருப்பி ஒரு ரெக்கார்டு எடுத்திருக்குது. இதில் பிடிகள் நழுவ விடப்பட்டது, ஜெமிமாட பிடியும் நழுவ விடப்பட்டது. எனக்கு பார்த்தது முதல்ல என்னடா இது ஈஸி கச்செல்லாம் விடுறாங்களேன்ற மாதிரி இருந்தது. நாங்கள் பொதுவாக ஆண்கள் கிரிக்கெட்டை பார்த்து எங்களுக்கு ஈஸியாக இருக்கு. அந்த பெண்கள் கிரிக்கெட்டில் சில பிடிகள் எடுக்கப்படுகின்ற விதம், அவர்கள் களத்தடுப்பு செய்கின்ற விதம் என்ற அவைகளுக்கு அது கஷ்டமானதாக. இப்போ நாங்கள் அதையும் கொஞ்சம் முதல்ல எனக்கு இதை பிடிச்சிருந்தது. நம்ம ஆண்கள் உலகத்தை ஆண்கள் போட்டியை இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது அது இந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதையும் ரைட் அதெல்லாம் நடக்கும். பெண்கள் கிரிக்கெட் இப்படித்தான் இந்த அளவில் இருக்கு. விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்கவில்லை, மிக கடுமையான விறுவிறுப்பு இருந்தது, மிகப்பெரிய போராட்டம். அதே போன்று சந்து நீங்கள் ஏற்கனவே ஜெமிமா பற்றி கதைத்த வேளையில் தான் நேற்று நம்ம பரிசளிப்பு வைபவத்தின் பொழுது அவர் சொல்லியிருந்த விடயங்கள் தான். கிட்டத்தட்ட 1 வருடமாக சரியாக தூங்கவில்லை, நித்திர கொள்ளவில்லை, மிகப்பெரிய அழுத்தத்துக்குள் இருந்தேன், ஆங்ஸைட்டி என்று சொல்லப்படுகின்ற இந்த பய உணர்வு கொண்ட அழுத்தத்துக்குள் உள்ளாகி இருந்தேன். இதுதான் காரணம். ஓட்டங்களை பெற முடியவில்லை, உள்ளே வருவது வெளியே போவது, அந்த மாதிரி விஷயங்கள் என்னை மிகப்பெரிய அளவில் கஷ்டப்படுத்திருந்தது என்று கண்ணீர் மல்க போட்டி முடிவடைந்தது. நன்றி தெரிவித்திருந்தார், கடவுள் பற்றி சொல்லியிருந்தார், இப்படி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார். உண்மையில் பாராட்டப்படக்கூடியதாக இருந்தது. இப்படியான ஒரு முக்கியமான போட்டியில் ஒருவர் சாதிக்கின்ற வேளையில் தான் இன்னொரு பக்கம் முக்கியமாக இவையாமே இன்னும் ஒருவர் அணியின் தலைவி. நான் ஆரம்பத்திலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றா இல்லையே, ரன்ஸ் எடுக்கலையே என்ற விஷயங்களை பேசி நாங்க ஆரம்பத்துல சொன்னவங்க நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா இடையில அவங்க கொஞ்சமா அவங்களுடைய அந்த குறைஞ்சிருந்தது. ஆனா நேற்றைய தினம் செமிஃபைனல் ஒன்று, அரையிறுதி போட்டி ஒன்றில் கேப்டன்ஷிப் இன்னிங்ஸ் ஒன்று விளையாடுறார். ஜெமிமா கோர் 2 பேரும் ஏற்படுத்தி கொடுத்த அந்த இணைப்பாட்டம் தான் இந்தியாவுக்கு வெற்றி. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியா அணி அரையிறுதிக்கு வருமா அப்படின்றே சந்தேகத்தில் இருந்தது. கஷ்டப்பட்டு போராடி நாங்கள் உலகக்கிண்ணம் ஆரம்பிக்கின்ற வேளையில் சொல்லியிருந்தோம் இந்தியா இறுதிப் போட்டிக்கு வருவது உறுதியாக இருக்கு. ஆனால் இந்தியா அந்த 2 போட்டிகள் இடையில வெற்றி பெற வேண்டிய 2 போட்டிகளை தவறவிட்டது, தோல்விகளை சந்தித்தது, இறுதி நேரத்தில் தடுமாறி கொண்டிருந்ததை பார்த்த வேளையில் சரி முடிந்து விட்டது. அது ஆஸ்திரேலியா இந்தியா அரையிறுதி வந்தது. ஆஸ்திரேலியாவை எல்லாம் இனி வெற்றி பெறுவது
கஷ்டம். ஆஸ்திரேலியா தான் முதல் ரேங்க்ல இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டீம் தானே, முதலாவது அணிக்கும் 4வது அணிக்கும் தான் நடைபெற்றது. 2வது 3வது அணிகள் தான் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா. அங்கேயும் தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்துக்கு கொடுத்து விட்டது, விளையாட்டை கொடுத்து விட்டது 3வது இடத்துல. ஆனா அதுல ஒரு இன்னொரு விஷயம் உண்டு. முதல் தடவையாக இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இல்லாத மகளிர் உலகக்கிண்ண இறுதிப் போட்டி, வெள்ளையர்களால் உருவாக்கப்பட்ட கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டியில் வெள்ளையர்களின்றி ஒரு இறுதிப் போட்டி. ஆப்பிரிக்கா ஆசியா, தென்னாப்பிரிக்கா இந்தியா. ஆனா இதுல இருந்து எனக்கு தெரிஞ்சு இந்த தென்னாப்பிரிக்கா இந்திய அணிகளுக்கு அந்த இறுதிப் போட்டியானது இந்தியாவுக்கு அதிகமான வாய்ப்பை தரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்பொழுது இருக்கின்ற நிலைமையில் தென்னாப்பிரிக்காவிடம் இருக்கின்றது அதிரடி. அதுதான் இந்த உலகக்கிண்ணத்தில் மகளிர் அடித்தால் ஒரே தான் அடிச்சு கொண்டு இருப்பாங்க. ஆனால் 2 போட்டிகளில் அவர்கள் கவுண்டு கொட்டி இருக்கின்றார்கள். அதுவும் நல்ல அணியாக அரையிறுதி போட்டிக்கு தெரிவாகியதன் பின்னர் 97 ஓட்டங்களுக்குள் ஆட்டமிழந்து தோல்வியினை சந்தித்தது என்பதெல்லாம் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது. தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தலாம், சரியான முறையில் பந்து வீச்சாளர்கள் செயல்பட்டு அந்த அதிரடி துடுப்பாட்ட வீராங்கனைகளை ஆட்டமிழக்க செய்தால் இந்தியாவுக்கு வெற்றி கஷ்டமில்லை. இலகுவாக இந்தியா கிண்ணத்தினை இம்முறை வெற்றி பெற்றுக் கொள்ள முடியும். நீங்க என்ன சொல்றீங்க, கருத்துக்கள் சொல்லுங்க. ஆண்கள் T20 போட்டி, ஆஸ்திரேலியா இந்திய அணிகளுக்கான போட்டி மழை காரணமாக அந்த போட்டி கவலையா போச்சு. பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு நல்ல போட்டி இருக்கும்போது மழையும் வராத நேரத்திலும் கொஞ்சம் இந்தியாவின் அதிரடி ஆரம்பமும் ஒன்று உருவாகி இருந்தது. ஓட்டங்களை வேகமாக பெற்றுக் கொண்டு வந்தார்கள். எனவே மழை முடிச்சுட்டது கதையை. இன்றைய தினம் அடுத்த போட்டி 2வது போட்டி நடைபெறப் போகின்றது. இந்த போட்டி அந்த போட்டி முடிஞ்ச மலையாள போன போட்டிக்கும் எந்த புள்ளிகளும் கிடைக்காதோ? இது புள்ளிகள் தேவையில்லை தானே, 2 அணியும் விளையாடுற போட்டி. எனவே இந்த புள்ளிகள் அந்த விஷயம் எல்லாம் இல்லை. போட்டு பார்ப்போம் அப்படின்னு போட மாட்டாங்க. அப்படி போட மாட்டாங்க. யார் கூடுதலா விழுறாங்களோ அவங்களுக்கு சீரீஸ் கப் நாங்க பிடிங்க கொண்டு போங்க. இதுதான் 2 அணிகள் பங்கு பெற்றுகின்ற மோதல். எனவே இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான தொடர் இப்பொழுதுதான் நாங்கள் ஆரம்பிக்கின்றது எடுத்துக்கொள்வோம். 4 போட்டிகள் கொண்ட தொடர். இப்பவும் தொடர வெல்லணும்னா 3 போட்டியை வென்றே ஆகணும். அது முதல் 5ல 3, இப்ப 4ல 3 வந்து நிற்க. நம்ம இந்த போட்டி இன்று ஆரம்பிக்குது. தொடர்ச்சியாக மழையில் எடுத்தோம்னா அந்த 4 போட்டியை நாங்க பார்க்கலாம். அதுவும் ஒரு முக்கியமான போட்டியாக இருக்க போகுது. அதோட இன்னொரு போட்டி இன்றைக்கு நடக்க போகுது. தென்னாப்பிரிக்கா பாகிஸ்தான் அணிகளுக்கான T20 2வது போட்டி நடைபெறும். 1வது போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி 55 ஓட்டங்களினால் வெற்றி பெற்றுக் கொண்டார். பாபர் வந்துமா வெற்றிக்காங்க. பாபர் வந்தும் அதே நிலைமை தான். பாபர் ஓட்டமேதை பிராதலையில தான் அன்னைக்கு ஆட்டம் இழந்தார். 2 பந்துகளில் ஓட்டமேதை வந்தார். விராட் கோலிக்கு நடந்த மாதிரி அதே மாதிரி ஒரு நிலைமை தான். இப்ப இனி வேற அடிச்சு காட்ட வேணும். எனவே அதே போன்று இப்ப ஆசிய கிண்ண போட்டிகளில் பாகிஸ்தான் எவ்வாறு தடுமாறிக் கொண்டிருந்ததோ அதே போன்ற ஒரு நிலைமை ஒன்றுதான் இப்பொழுது காணப்படுகின்றது. ஆரம்ப துடுப்பாட்டவர்கள் நல்ல முறையில் துடுப்படுத்த ஆடினார்கள். இனியவர்கள் துடுப்பாடவில்லை. தென்னாப்பிரிக்க அணி பற்றி நாங்கள் பெருசாக சொல்ல தேவையில்லை. அதிரடி நாயகர்கள் T20களில் அடித்து ஓட்டங்களை பெறக்கூடியவர்கள். அதில் தென்னாப்பிரிக்காவில் முக்கியமான ஒரு விஷயம் சந்திர குயின்டன் டி காக் மீண்டும் அணிக்குள் ஓய்வில் இருந்து ஓய்வு அறிவித்தவர் தான் விலகின்ற சென்றவர் மீண்டும் ஓய்வை ரத்து செய்து வந்து இப்பொழுது விளையாட ஆரம்பித்திருக்கின்றார். அவர் 13 பந்துகளில் 23 ஓட்டங்களை முதல் போட்டியில் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அவருடைய ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்டது நல்ல முறையில் விளையாடி கொண்டிருந்தவர், நல்ல விக்கெட் காப்பாளர். இப்பதான் அவருக்கு 32 வயது. எனவே ஏன் திடீரென்று இந்த ஓய்வு, ஏன் இவ்வாறு எல்லாம் செல்கின்றார் என்ற பேச்சுக்கள் இருந்தன. இப்பொழுது அவர் மீண்டும் வந்து விளையாட ஆரம்பித்திருக்கின்றார். இந்த விஷயங்கள் தான் பரவலா இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட விஷயங்கள். இப்ப இறுதியா ஒரு கேள்வி, மகளிர் உலகக்கிண்ண போட்டியில தென்னாப்பிரிக்காவா இந்தியாவா அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. வெல்ல போவது யார் அப்படின்றத.